வெல்கம் டு பாலபாரதிஸ் ஜாம்சன் இன்டீரியர். இப்போ நம்ம எங்க இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா உஞ்சனை. கிட்டத்தட்ட இந்த வீடு 4000 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா இன்டீரியர் பண்ணிருக்கிறோம். ஒன் பை ஒன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இந்த 4000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இன்டீரியர் பண்ணோம் இல்லைங்களா, அந்த வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். நம்ம உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சென்டிமெண்டா பூஜை ரூமை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. வாங்க. ஸோ இந்த பூஜை ரூம் பார்த்தீங்கன்னாக்க ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு டோர்ல வந்து பண்ணியாச்சு. ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா எஸ்பிசியில் வந்து பூஜை சாமான் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக ட்ராயர்ஸுக்கு மல்டிபர்பஸ் யூசேஜ். இதில் நம்ம இந்த ஃபுல் ஹைட் எதுக்காக கொடுத்துருக்கோம்னா குத்து விளக்கெல்லாம் ஹைட்டாக வரும், அதெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஏரியா வந்து ஃபுல்லாக ஹைட்டாக கொடுத்துருக்கோம். இதில் செல்ஃப்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி செல்ஃப் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அப்படியே வந்து ஹால். நீங்க பாருங்க, இந்த டிவி யூனிட் எந்த அளவுக்கு லக்ஸரியா வந்திருக்குன்றது மட்டும் பாருங்க. நீங்க அப் டு 10 ஃபீட் வரலுமே இந்த டிவி யூனிட்டை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஒவ்வொரு டிசைனும் பார்த்து பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி இந்த ஜிக்ஸாக் கூட, இந்த ஜெட் டிசைன் கூட அவ்வளோ மெனக்கெட்டு நாங்கள் வேலை செஞ்சுருக்கிறோம். இந்த லைட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து சேமாக ஒரே கலராக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலரில் பார்க்குறதுக்கும் வந்து லுக்காக இருக்கும். இது ஒரே கலரில் கொடுத்தா அது வேறு மாதிரி லுக் இருக்கும். பட் இது டிஃப்ரெண்ட் கலரில் இந்த இதை கொடுத்து ஓப்பன் செல்ஃப் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய சைஸ் டிவி வந்துடும். இது வந்து நமக்கு செட்டப் பாக்ஸு, டிவிடி பாக்ஸு, இதில் வந்து ரிமோட் ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த கிளாஸ் கொடுத்துருக்குறோம். கிளாஸ் க்ளோஸில் இருந்தாலே நமக்கு ரிமோட் ஒர்க் ஆகும். ஸோ அதனால் இந்த ஸ்லைடிங் கிளாஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ இங்கே காமன் ட்ரா தான், 2 ட்ரா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே இது எனக்கே ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. ஆர்டிஃபிஷியலில் வந்து கிராஸ் அதை யூஸ் பண்ணி இந்த ஸ்டெப் கொடுத்து இது எல்லாத்துக்குமே லைட் கொடுத்து இப்போ இதில் வந்து நம்மளுடைய டாய்ஸ் அழகாக சின்ன டாய்ஸ் அடுக்குமோ இன்னும் லுக்காக வந்துடும். இது நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு லுக்காக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது வந்து டைனிங்கோட என்ட்ரன்ஸில் ஏர் பபுள் கிளாஸ் 2 சைடும் கொடுத்து பண்ணியிருக்கோம். ஏர் பபுள், அதே மாதிரி ஹேங்கிங் லைட் கொடுத்துருக்குறோம். இந்த ஹாலில் வந்து இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சீலிங் ஒர்க் ரொம்ப வெரி ஸ்பெஷல். இந்த சீலிங் அப்படியே டோட்டலாக இது சென்டர் டிசைன் பண்ணியிருக்கிறோம். கார்னர் பார்டர் கொடுத்து லைட்டு கூட வந்து ஸ்பெஷல். இதில் காமனாக இந்த ஸ்பாட் லைட்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லைட் இதை ஸ்பெஷலாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இன்சைடு வந்து ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துருக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஜிட்டல் பிரிண்ட்ல பிரிண்ட் பண்ணி அந்த பிரிண்ட்டுக்கு மேலே கிளாஸ் வச்சு கவர் பண்ணி இந்த புத்தா ஸ்டாச்சு வந்து பண்ணி வச்சிருக்கிறோம். சரி, டைனிங் ஹால் உள்ள போகலாம். இது டைனிங் என்ட்ரன்ஸ் தான் இது. ஸோ டைனிங் ஹால் உள்ள வந்தீங்கன்னா ஸோ இது ஒரு வாஷ்பேஷன் ஏரியாவுக்கு இந்த வாஷ்பேஷனுக்கு மேலே ஒரு பிரிண்டட் கிளாஸ் ஒன்று பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் ஃபுல்லாகவே ஃப்ளூட்டட் வால் பேனல் கொடுத்து இந்த ஏரியாவே இன்னும் எலகெண்ட்டாக இதை பண்ணியிருக்கிறோம் நாங்கள். ஸோ அப்படியே நான் டோர்ஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது சிங்க்குக்கு கீழே உள்ள பொசிஷன் இது. ஸோ டஸ்ட்பின்லாம் இங்கே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைனிங் என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணுமோ எல்லாமே இங்கே இந்த டேபிள் மேலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே டைனிங் டேபிள் ஒன்று ஸ்பெஷலாக வரப்போகுது. இது வந்து டைனிங் ஹாலில் ஒரு ஸ்மால் ஷோகேஸ் பண்ணியிருக்கிறோம் டைனிங் ஹாலில். ஸோ இது வந்து கிச்சனோட என்ட்ரன்ஸு. கிச்சன் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து 2 கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்கிறோம். கிச்சனில் ஒன்று லைட் கலர், இன்னொன்று டார்க் கலர், லைட் கிரே அண்ட் டார்க் கிரே. அப்புறம் வந்து கிச்சன் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ப்ரொஃபைல் ஹேண்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொஃபைல் ஹேண்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ரொஃபைல் ஹேண்டிலோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க ஹேண்டில் வந்து வெளியே நீட்டிட்டு இருக்காது ஒன்று. 2வது, இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி நிற்கும் போது சமையல் செய்யும் போது நமக்கு அந்த ஹேண்டில் டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ அந்த டோரோட லெவல்லே இந்த ஹேண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுனால நமக்கு ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். யூஸ் பண்ணுறதும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது.
மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி கிச்சன் டேபிள் டாப்புக்கு கீழே வர்றதுக்கெல்லாம் ப்ரொஃபைல் ஹேண்டில் யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும், லைஃப்பும் நல்லா வரும். இது இங்கே பார்த்தீங்கன்னா 2 ட்ராயர்ஸ் வந்து, அதாவது இது எதுக்காகன்னா கிளாஸஸ் வச்சுக்கிறதுக்காக இந்த 2 ட்ராயர் கொடுத்துருக்கோம். ஸ்பெஷலாக கிளாஸஸ் மட்டும் இதில் வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைஸ் பாக்ஸ். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரைஸ் பாக்ஸ் வந்து நம்மளுடைய எஸ்பிசி மெட்டீரியல் தான். இது வேற எதுவுமே இதில் மிக்ஸ் ஆகல. மற்ற லாஃப்ட் எல்லாமே உங்களுக்கு காமனான ஒரு ஒர்க் தான் அது. இது வந்து ஹைட்ராலிக் பம்ப் யூஸ் பண்ணி இந்த டோர் பண்ணியிருக்கோம். ஹைட்ராலிக் பம்ப் வித் சாஃப்ட் க்ளோஸ். சரி, இப்போ மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துடலாமா? வாங்க. ஸோ நம்ம இப்போ வெளியே பார்த்தது எல்லாமே வந்து ப்ரீ பிரிண்டட் கலர்ஸ். கிச்சன் அண்டு டிவி யூனிட், ஹால் இது வந்து ப்ரீ பிரிண்டட் கலரு. பட் இந்த ரூமில், இந்த பெட்ரூமில் நம்ம வந்து மாஸ்டர் பெட்ரூம் இதில் நம்ம பண்ணியிருக்கிறது எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட்டு. டிஜிட்டல் பிரிண்ட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டு. வெளியே மட்டும்தான் டிஜிட்டல் பிரிண்ட்டும், அவுட்டரில் மட்டும்தான் இந்த கலர் வரும். உள்ளே ஃபுல்லாக வந்து ஒயிட் தான் இருக்கும். ஒயிட்டில் பண்ணியிருக்கோம். சிம்பிளாக 2 ட்ராயர் பண்ணியிருக்கோம். ஹேங்கர் பொசிஷனு, ஒரு லாக்கர் பொசிஷன். இது வந்து எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான். பாருங்கள், டோர் ஓப்பன் பண்ண உடனே லைட் எரியும். டோர் க்ளோஸ் ஆனோம்னா லைட் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ ஆஸ் யூஸ்வல் வந்து லாஃப்ட்டு ட்ரெஸ்ஸிங் யூனிட் ஒன்று பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் இதே ரூமில் ஒரு டிவி யூனிட் ஒன்று பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த டிவி யூனிட் பாருங்கள், இந்த கோல்டு கிளாடிங் கொடுத்து சிம்பிளாக அந்த கிளாடிங்லேயே இதை டிசைன் பண்ணிட்டோம். இதுவுமே டிஜிட்டல் பிரிண்ட் தான். இது ஃப்ளூட்டட் பேனல், இது டிஜிட்டல் பிரிண்ட். ஸோ இந்த பாத்ரூம் பார்த்தோம் அப்படின்னா சேம் நம்ம வார்ட்ரோப்ல என்ன டபுள் கலர் காம்பினேஷன் பண்ணியிருக்கோமோ அதே கலரு ஃப்ரேம், அப்புறம் அதே கலர் வந்து 2 கலரும் காம்பினேஷன் பண்ணி இந்த டோர் வந்து பாத்ரூம் டோர் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த தீம் வந்து ஒரே மாதிரி வரணும் எனக்கு, அதனால் சேம் கலர் வந்து யூஸ் பண்ணி இந்த பாத்ரூம் டோர் பண்ணியிருக்கிறோம். ஸோ உள்ளே வந்தோம்னா ட்ரெஸ்ஸிங் ஏரியா. இதே ட்ரெஸ்ஸிங் ஏரியா ஒரு மிரர் கொடுத்து 2 பக்கம் 2 கபோர்டு கொடுத்து பண்ணியிருக்கோம். அதே மாதிரி உள்ள இன்னொரு பாத்ரூம் டோரும் அதே தீம்ல பண்ணி கொடுத்துருக்கோம். சரி, வாங்க அடுத்த ரூம் போகலாம். வாங்க. ஸோ அடுத்த ரூம் பார்த்தீங்கன்னா இதுவும் டிஜிட்டல் பிரிண்ட்ல தான் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ டிஜிட்டல் பிரிண்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு அவங்களுக்கு பிடிச்ச தீமில் அவங்க சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ரூம் இது மட்டும் கிடையாது. டிஜிட்டல் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன உங்கள் மைண்டில் திங்க் பண்ணுறீங்களோ அதை கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணனாலுமே நம்ம இதில் பிரிண்ட் பண்ணிட முடியும். இது எல்லாமே எஸ்பிசியில் நாங்கள் டிஜிட்டல் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒயிட் மார்பிள் அண்ட் பிளாக் மார்பிள் டிசைன் எவ்வளோ எலகெண்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட், அதுக்கு தேவையான 2 ட்ராயர், ஒரு டோர், இதுக்கு ஒரு லைட். ஸோ இப்போ அந்த மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்த மாதிரியே இந்த ரூம்லையும் அதே தீமில் வந்து இந்த பாத்ரூம் டோரும் கொடுத்துருக்குறோம். ஒயிட் மார்பிள் அண்ட் பிளாக் மார்பிள் டிசைனு. ஓகே, சரி, அடுத்த ரூம் பார்த்துடலாமா? அடுத்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கு. அழகாக தோட்டத்துக்குள்ளே இந்த வீடு வந்து கட்டியிருக்கிறாங்க. சுற்றியும் பாருங்கள், காற்று அவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி பிளேஸில் வீடு கட்டி வாழ்ந்தால் உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் எங்கள் ஜாம்சன் இன்டீரியர் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். இந்த ரூம் வந்து நெக்ஸ்ட் லெவல் டிஜிட்டல் பிரிண்ட் தான் நம்ம இதை சொல்லணும். வாங்க உள்ள வாங்க, பார்த்தா நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. வாங்க. அப்படியே இந்த கபோர்டு பாருங்கள், வார்ட்ரோப்ஸு.
ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கீழ் வீட்டில் மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு தீம் இருக்குது, சில்ட்ரன்ஸ் ரூமில் ஒரு தீம் இருக்குது. இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எனி கலர் எனி டிசைன் உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ கொடுத்தா கூட நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவோன்ட்டு. பட் இது வந்து ஒரு சீனரி பிக்சரை வந்து அழகாக கண்டினியூஸ் டிசைனாக பண்ணியிருக்கிறோம். ஸோ அது எங்கேயுமே அந்த டிசைன் வந்து மிஸ்மேட்ச் ஆகாமல் கண்டினியூஸ் டிசைனாக பண்ணியிருக்கிறோம். இன்னும் கிளியராக சொல்லணும்னா இது ஒரு டோர், இது ஒரு டோர், இந்த 2 டோரும் வந்து நான் ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த டிசைன் வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆனால் மட்டும்தான் இது வந்து ஒரு ஃபுல் பிக்சராக கிளியராக உங்களுக்கு வியூ ஆகும். இதை ஓப்பன் பண்ணுற பாருங்க தெரியும். ஸோ இப்போ இந்த பாதி பிக்சர் மட்டும் தெரியும். டோரை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா இதோட கண்டினியூட்டி கிடைச்சிரும். ஸோ இங்கே மட்டும் இதோட கண்டினியூட்டி கிடையாது, இந்த மேலே இருக்கிற லாஃப்ட்டுக்குமே இந்த கண்டினியூட்டி போகும். அப்படியே ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதே டிசைனை வந்து நம்ம பாத்ரூம் டோருக்கும் அதே டிசைன் பண்ணியிருக்கிறோம். அதே தீம்ல பாத்ரூம் டோருக்கும் அதே டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் அதோட ஒரு செல்ஃப், கிளாஸ் செல்ஃப் கொடுத்து பண்ணியிருக்கிறோம். இந்த டேபிள் மேலே ஒரு கிரானைட் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த கிரானைட் எதுக்காக போடுறதுன்னா, உங்களுக்கு கீழே இருக்கிற நம்ம ஷீட் வந்து ஸ்க்ராச்சஸ் இல்லை பிரேக் ஆகுறது அந்த மாதிரி எந்த இஷ்யூவும் இல்லாமல் இருக்கும். அதுக்காக கம்பல்சரி இந்த மாதிரி டேபிள் ஒர்க் வந்து கம்பல்சரி ஒரு கிரானைட்டோ அல்லது வந்து கிளாஸ் 12 mm கிளாஸ் அந்த மாதிரி போட்டுட்டோம்னா நம்ம கபோர்டு வந்து சேஃபாக இருக்கும், எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கும். ஸோ இது நார்மல் செல்ஃப் தான். இது இது எல்லாமே ஆட்டோ க்ளோஸ் இன்ச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி ஆட்டோ க்ளோஸ் இன்ச்சஸ் வந்து நார்மல் இன்ச்சஸை விட ரேட்டும் கூட இருக்கும். ரேட்டு கூட இருந்தாலும் நமக்கு எலகண்ட்டாக இருக்கும். அந்த ஃபினிஷிங் வந்து இன்னும் நல்லா வரும். நார்மல் இன்ச்சஸை விட ஆட்டோ க்ளோஸ் இன்ச்சஸில் வந்து இன்னும் ஃபினிஷிங் நல்லா வரும். இந்த மாதிரி உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இன்டீரியர் பண்ணணும், டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் டிஃப்ரெண்ட் கலரில் நீங்கள் நினைக்கிற தீமில் டிஜிட்டல் பிரிண்டில் பண்ணணும் அப்படின்னா, அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் பாலபாரதிஸ் ஜாம்சன் இன்டீரியர்ஸ் ஃப்ரம் சேலம். இந்த ஃபீல்டில் கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் எந்த ஏரியாவில் இருந்தாலும் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் நியரஸ்ட்டு டீலர் வந்து உங்களை டைரெக்டாக உங்கள் பிளேஸை வந்து விசிட் பண்ணி மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு தேவையான ஐடியாஸோட கொட்டேஷனும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எங்கள் மெட்டீரியலை டைரெக்டாக கையில் வாங்கி பார்த்து அந்த மெட்டீரியலோட குவாலிட்டியை ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யார்கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு முடிவு பண்ணுங்கள். ப்ரைஸை வச்சு மட்டும் நீங்கள் வந்து ஃபைனலைஸ் பண்ணாதீங்க. மெட்டீரியலோட குவாலிட்டி, ஒர்க் பண்ணுறவங்களோட குவாலிட்டி ரெண்டுமே வச்சு தான் நீங்கள் வந்து ஒர்க்கை வந்து ஃபைனல் பண்ணணும். ஏன்னா மெட்டீரியல் நல்ல குவாலிட்டியாக இருக்குது, பட் ஆனால் ஒர்க் பண்ணுறவங்க அவ்வளோ தெளிவாக இல்லைனாக்கா அந்த வேலை வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஃபினிஷிங் வராது. ஒருவேளை வேலை செய்கிறவங்க நல்லா செய்கிறாங்க, அதுக்காக வந்து எனக்கு பட்ஜெட் கம்மியாகணுன்ட்டு லோக்கல் மெட்டீரியல் வாங்கி கொடுத்தாலும் அந்த ஒர்க்குமே வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற டிசைன் வராது. ஸோ ஒர்க்கும் ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும், மெட்டீரியலும் ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும், ஒர்க் பண்ணுறவரும் ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும். இது மூணும் உங்களுக்கு ஒரு சேர வேணும்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ண வேண்டியது பாலபாரதி ஜாம்சன் இன்டீரியர் சேலம்.